சம்சாரம் எங்கடா? வந்ததுல இருந்து அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். அப்படியா? தட்டு கதவை. யாரது? உன் புருஷனோட அண்ணமாருங்க. என்ன விஷயம்? மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு வேண்டாம், என்ன தனியா விடுங்க. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது 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 முடியாது. நாச்சிமுத்து, கதவை பேத்துரு. போய் அனுமாரை கூப்பிட்டுக்க போ. ஜெய் அனுமா! என்ன என்ன இதெல்லாம்? நாங்க மடத்தனமா நடந்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி காலில் விழுந்துருவோம். காலைய ஒழுங்கடா. ஐயோ வேண்டாம் வேண்டாம். அப்ப சொல்லு. சரி மன்னிச்சிட்டேன். டாய், தண்ணி நம்மள மன்னிச்சிருச்சுரோய். என்னது தண்ணியா? ஆமா, அண்ணன் பொண்டாட்டி அண்ணி, நீ தம்பி பொண்டாட்டி தண்ணி தானே. ஐயோ, அப்படி ஒரு உறவு முறையே கிடையாது. நீங்க எல்லாம் என்ன சாந்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி, நாங்க ஆளுதான் வளர்ந்துருக்குமே தவிர சில சமயம் அறிவு கட்டுத்தனமா நடந்துக்குவோம். சில சமயம் இல்ல, எப்பவுமே. அதுல கொஞ்சம் தப்பி பிறந்தவன் தான் எங்க தங்கமுத்து. தங்கமுத்து, நல்ல வேலை இவன் உனக்கு புருஷனா கிடைச்சான். எங்குள்ள யாராவது கிடைச்சிருந்தோ. நீங்க எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா என் முயற்சியில நான் வெற்றி அடைஞ்சிருவேன். அவ்வளவுதானே. நாளையில இருந்து நீ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோம். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கூட இல்லையா? சரி, இன்னையில இருந்தே நீ கீழ்ச்ச கோட்டை நாங்க தாண்ட மாட்டோம். சரி, நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைகளா உட்காந்துருங்க. சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அப்பாடா. சாப்பாடு ரெடி. நல்ல 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 அடிவரிக்க அடிவரிக்க. பெரிய நனுக்கு ஒரு உருண்டை. என்னடா ஒரு 1/2 கிலோ குறையுது? சின்ன நனுக்கு ஒரு உருண்டை. உனக்கு பெருசா உருட்டிக்க. எனக்கு ஒரு உருண்டை. தம்பிக்கு ஒரு உருண்டை. தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு உருண்டை. என்னது சோறு? இப்படி சேராக்கி வச்சிருக்கீங்களே, ஏன்? நாங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவோம். சொல்லுங்கண்ணே. அது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்னா கலக்கதான் போகுது. நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே கலந்து உருட்டி வயிற்றுக்குள்ள விட்டுறோம். அப்படியே உங்களை எல்லாம் திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். மனுஷங்க உப்பு புளிப்பு துவர்ப்பு இனிப்புன்னு சுவையை ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு ஆடு மாடுங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் தனித்தனியா நிதானமா சாப்பிடணும். சரி, நாளையில இருந்து அப்படியே சாப்பிடுறோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? சரி சரி உட்காருங்க. நல்ல புத்த, இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. அம்மா அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கும், இப்படிதான் சாப்பிடணும்னு கேட்டோமா? இனிமே இப்படிதான் சாப்பிடணும். என்ன இன்னும் தூங்கலையா? கதை கேட்கலன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா? நாங்க ஆம்பளைங்க. சரி, நான் ஒரு விடுகதை சொல்றேன், விட சொல்லணும். மூளைக்கு வேலை. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் யாரு? எங்க ஊர் தலையாரி. அவன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் காவலுக்கே போவான். இல்ல. ஆமா, அவனே மடைய ஒரு தடவை அவனே காணாம போட்டான். நான் சொல்றேன், எங்க மாமா வீட்டு நாய். இல்ல. ஆமா, அது சட்டையே போடாதே. ஒருவேளை காக்காவோ? இல்ல. அது பறக்கறதுல கெட்டி, காவலுக்கு மட்டி. நான் சொல்றேன். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் போட்டு. கரெக்ட். பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் வேணும்னு. இது பொண்டாட்டியா? இன்னொரு விடுகதை. பூக்கும் காய்க்கும் பழுக்கும் அப்புறம் பறக்கும், அது என்ன? பூ பூக்கும், காய் காய்க்கும், நாங்க தூங்குவோம். இலவ பஞ்சு. நீங்க தூங்கலையா? தூக்கம் இல்லையே. தூங்க மாட்டாங்களே.
போலீஸுக்கு சொல்லு. நாச்சிமுத்து, தங்கமுத்து காணோம். ஏதோ சத்தம். ஐயோ பாவம், அந்த பொட்ட புள்ளைய துன்புறுத்துறான் போல் இருக்கே. இந்த பையில எங்கேயோ நாம அங்க தேடி தடவிட்டு இருந்தோம். இவன் எங்க என்ன தடவிட்டு இருக்கான்? நம்ம கூட படுக்காம இவன் இங்க என்ன பண்றான்? அதானே கேட்டே விடுவோம். டேய் தங்கமுத்து, தங்கமுத்து, இங்க என்னடா பண்றேன்? அண்ணே அது வந்து எது வந்து எது போய்? பாவம், ஒரு சின்ன பொண்ணு தனியா இருக்கு. என்னத்துக்கு வந்து அதை பயமுறுத்துற? பேசாம வந்து எங்களோட படு. சாந்தி, இவன் ஏதாவது தப்பா நடந்திருந்தா இவனை மன்னிச்சிருமா. இது மாதிரி ஆயுசுக்கும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். சாந்தி, என்னடா சாந்தி படுவா ராஸ்கோல். இனிமே இந்த பக்கம் வந்தா பிச்சிரோடு பிச்சு. இது உங்க நிம்மதியா? பையன் சாந்தி, இந்தாமா பால் சாப்பிடுமா. பழத்தை நாங்க எடுத்துக்கிறோம்.